பிக் 20, ஸ்மால் 20, ஐபாக்ஸ் 20, இந்த மாதிரி சில கணக்கு போடுற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். நம்பர் எழுதுறவங்களுக்கு வந்து நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் இல்லை தெரிஞ்சு அவங்க ஆள் மனசு வந்து ஒன்று சொல்லணும். இந்த வாரம் நீ 50 மட்டும் எழுது, ஏன்னா இந்த 50 உனக்கு கொடுக்க முடியும், உனக்கு 100% தெரியும், நீ கட்ட முடியும் அந்த நம்பர் எழுதுறவங்களுக்கு. ஸோ நீ எழுதலாம் அப்படின்ட்டு எழுதுவாங்க. அப்போ ஒரு கணக்கு போடுவாங்க. நான் பிக்கு 20 போட்டிருக்கேன், ஸ்மால் 20 போட்டிருக்கேன், ஐபாக்ஸ் அதே நம்பரும் 20 போட்டேன். அடித்தா எவ்வளோ லாபம் வரும்னு கேட்டால் ஒரு அமௌண்ட்டு கணக்கு பண்ணி அப்போ தான் கணக்கு பண்ணுவாங்க, பண்ணி சொல்லுவாங்க. என்ன ஒரு 1 லட்சம் தாண்டா, 1 லட்சம் வெள்ளிக்குள்ளே வர அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் அவங்க எழுதுகிறப்போ இருக்கிற ஆர்வம், அந்த 50 எழுதுகிறாங்களே, அந்த 100 எழுதுகிறாங்கள, நான் இந்த காசை வந்து அந்த கடைக்காரனுக்கு கட்டிடுவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு எழுதுகிற ஆர்வம், அந்த பணம் வின் பண்ணி அவங்களுக்கு மல்டிப்புளாகி பணமாக வந்து சேரும்ன்றதுல வந்து நம்பிக்கை இருக்காது. நீங்கள் நல்லா அவங்ககிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட் வந்து அடிக்கணும், இது என் கார்டு நம்பரு, இது என்னோடய குழந்த பிறந்த நம்பரு, அதிர்ஷ்ட நம்பர்னு நம்புகிறேன், அடித்தா நல்லாயிருக்கும். அவங்க மைண்ட் செட் நம்ம கொஞ்சம் பேச்சு கொடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா, என்ன அடித்தா பாசக்கடையில் நகைலாம் இருக்க திருப்பிடுவேன், கொஞ்சம் வெளியே கடன்றது கொஞ்சம் கட்டணும், இல்லை காடி காசை ஃபுல்லாக கட்டிடுவேன், இல்லை வீட்டு காசை கட்டிடுவேன், அந்த மாதிரி தான் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அந்த பிகினிங் பிளானே கடன் கட்டுறது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்கள், கடன் கட்டுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை நான் சொன்னேன்ல, 50 100 அவங்க நம்பர் எழுதுகிறாங்களே, அவருக்கு கொடுத்துருவேன் இந்த காசுன்னு அவங்க நம்புற காரணம் அவங்கக்கிட்ட அந்த 50 100 ஆல்ரெடி இருக்கும், அவங்க பேங்க்லேயோ இல்லை அவங்களுக்கு வந்து சம்பளமாக வரும். ஆனால் அதே நம்பிக்கை அந்த நம்பர் வின் ஆகி ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் தூக்கி காசு வருமானு கேட்டால் இருக்காது. ஆனால் அது நடந்துரும்ன்ற டெஸ்பரேஷன் இருக்கும், டெஸ்பரேட்டாக இருப்பாங்க. நடந்தே ஆகணும், நடந்துடணும், எப்படியாச்சும் நடக்குமான்ற ஹோப் இருக்கும். ஹோப்புன்ற பேரில் அந்த டெஸ்பரேட் அதிகமாக இருக்கும். அந்த டெஸ்பரேட்டை பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும். என்ன பண்ணால் நம்மளுக்குலாம் இங்கே அடிக்கும், சொந்தக்காரன் அவங்க சரியான கெட்ட மனசு, சரியான பொய் பத்தலாட்டக்காரன், அவனுக்கு என்னென்னா கடவுள் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நமக்கு தான் கொடுக்க மாட்டேங்க, இந்த மாதிரி தியோரிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த சினேரியோஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கே நீங்கள் அறிஞ்சோ அறியாமையோ நீங்கள் பணத்தை ஒரு பிரச்சனையாகவே பார்த்தீங்கன்னா பண ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா பணம்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி, ஒரு மகாலட்சுமி. ஸோ பணத்தை இப்போ நீங்கள் பொறுத்தவங்க லவ் பண்ணுறப்போ எப்படி ஆசை வார்த்தையெல்லாம் பேசுவீங்க, பிடிச்ச ஜாமான் வாங்கி கொடுப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலரை உங்கள் சட்டையாக போட்டுக்குவீங்க, நிறைய விஷயம் பண்ணுவீங்க இல்லையா, மச்சம் ட்ரை பண்ணுவீங்க. இப்போலாம் பாய்ஸ் கூட வந்து சமைக்க தெரியாத பாய்ஸ் கூட மச்சம் யூடியூப்பில் பார்த்து சமைச்சு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து சாப்பாடு அனுப்புறதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது பணம்னு வரப்போண்டி அதை வந்து நீங்கள் பிரச்சனை டேரெக்டாக சொல்ல மாட்டீங்க, சொல்யூஷனை தான் பார்ப்பீங்க. ஆனால் அந்த சொல்யூஷனுக்குள்ளே நிறைய உள்ள அர்த்தங்கள் அடங்கியிருக்கும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி கிடச்சி ஆகணுன்ற ஒரு சேசிங் எனர்ஜி, அது கிடச்சிட்டா எங்கே இப்படி பணம் வரும், எனக்கு சம்பளம் இப்படி வரும், அப்படி போயிடும் அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸு, பணம் என்கிட்ட தங்காது, பணம் என்கிட்ட நினைக்காது, என்கிட்ட பணம் இல்லைன்னா பணக்காரன் இல்லை, ஐ கான் மேக் மணி, எனக்கு பணம் செய்ய டிசர்விங் இல்லை, அதெல்லாம் வந்து இல்லீகல் செய்கிறவங்க தூள் ஓட்டுறவங்க தான், இந்த மாதிரி நிறையா தாட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நமக்கே அறியாமல் பாவம் ஹியூமன் பீயிங்கான நம்ம எவ்வளோ தான் யோசிப்போம். ஒரு மிடில் ஏஜில் இருக்க நம்மளாக இருப்போம். அப்பா அம்மாவோட ஆசைகளை பூர்த்தி அடையணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், சொந்தக்காரவங்க பாட்டி தாத்தா பெரியப்பா சின்னம்மா யாராச்சும் இருந்தால் அவங்களையும் பார்த்துக்கணும், நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு 2 3 எக்ஸ் இருந்தால் அவங்கள பார்க்கணும், அந்த பிரச்சனைலேருந்து அது ஹீல் ஆகி வரணும், நம்மளுக்கு இப்போ பார்ட்னருக்கா கல்யாணம் பண்ண போகிறோமா, கல்யாணம் பண்ணிட்டோமா, அந்த பார்ட்னர் ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளைங்க கர்ப்பமாக இருக்குமா, பிள்ளை ட்ரை பண்ணுறோமா, இல்லை பிள்ளை பிறந்துச்சு அதுங்களை பார்க்கணும், வேலை இடத்துல தெரிஞ்சோ தெரியாமல் இருக்க டாக்ஸிக்ஸுங்களை வேறு ஹேண்டில் பண்ணணும், இந்த பிட்வீனில் அவ்வளோ வாட்ஸ்அப் சேட்ஸை வேறு ரிப்ளை பண்ணிக்கணும், அங்கங்கே இமெயிலு ஜூம் கால் அது இதுன்னு இருக்கும் அதெல்லாம் வேறு பார்த்துக்கணும், ஆன் டைமில் எல்லாமே எப்படி சொல்ல எல்லாமே அட்டென்ட் பண்ணணும், எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றணும். இந்த பிட்வீனில் நம்ம என்ன லிப்ஸ்டிக் ஷேட் போட போகிறோம், என்ன சட்டை கலர் போட போகிறோம், எங்கே என்ன போட போகிறோம், என்ன நான் பேமெண்ட் கட்டுறேன்னு பெண்டிங் இருக்குது, இதெல்லாம் அவரை யோசிக்கணும். ஹியூமன் லைஃப் ஈஸியாக இல்லைன்ற மாதிரி இருக்கும் லைஃபு. ஆனால் அந்த காலத்தில் 10 பிள்ளை 15 பிள்ளை பெற்றிருந்தாலும் ரொம்ப கூலாக நல்ல விதமாக பிள்ளைங்கள ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்து வளர்த்துருப்பாங்க, ஆடம்பரம் இல்லாட்டி கூட. ஆனால் இந்த காலத்தில் என் பிள்ளை லாயர், ஓம் பிள்ளை டாக்டர்னா தான் மதிப்பு, பணக்கார வீட்டு பிள்ளை தான் மதிப்பு, பிஎம்ஐடியில் போனால் தான் மதிப்பு, சாதாரண வேலைக்கார நான் சிரிச்சு கூட நான் பேச மாட்டேன், சிரிச்சு கூட அவங்ககிட்ட முகம் காட்ட மாட்டேன், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது.
யாரோ ஒருத்தவங்க நம்மளை கேஷுவலாக தலையாட்டி சிரிக்கும் போது அவங்க நம்மளை பார்த்து ஒரு மாதிரி மட்டமாக பார்த்துட்டு போகிறது, முறைச்சிட்டு போகிறது கூட நம்மளுக்கு அந்த டே ஃபுல்லாக ஒரு மூட் ஸ்விங்கை மைண்ட் பக்காக்கி விட்டுரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் நீங்கள் ஆசைப்படுற அந்த கோலை வந்து அடைய முடியாமல் இருக்கு, உங்கள் மேனிஃபெஸ்ட் நடக்காமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி 9 ரிமைண்டர் மெசேஜ் தான் இது. இணையத்துக்கு நிறையா மெசேஜ் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த டேயோட பவர் பற்றி. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். பண்ண தெரியலையா, நம்மளை ரீசார்ஜ் பண்ணணுமா பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். 2 in 1 இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணும். ஜூபிட்டர் அண்ட் வீனஸோட சேர்க்கை இன்றைக்கி லைன் பண்ணுறது 2 வகையாக ஹெல்ப் பண்ணும். ஒன்று இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கே என்ன நடக்குது, ஏன் இது நடக்குது, எப்போ இதுக்கு முடிவு காலம், எப்போ இதுலேருந்து நான் வெளியாகும் இறைவா அப்படின்ற பிரச்சனைக்கு தீர்வும் கொடுக்கும். டுகெதர் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை அடையும் சத்தியமாக உதவி செய்யும். எங்கே உங்கள் செல்ஃப் வந்து நீங்கள் லிமிட் பிலீவ் பண்ணுறீங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், நான் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், நல்ல பையன், ஏன் பிரேக்கப் பண்ணணும்னு தெரில. சில பேருக்கு பக்குவம் இருக்கும், புரிஞ்சுக்குவாங்க, ஓகே பீரியடில் ஒரு நல்ல காரணம் கூட இருக்குன்னு. இன்னும் சிலர் நான் போடுற சட்டை இல்லைங்க, ஒருத்த மாற்ற சரி பண்ணி அனுசரித்து வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு ஹம்பலாகவும் பேசுவாங்க. இதில் எதுவுமே சரி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேரோட காமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன். சும்மா தெரியுமா, இந்த சோஷியல் மீடியா ஹேவாக்காக ஐ டோன்ட் சேஸ் பீப்புள், ஐ டிசர்வ் பெட்டர், தீஸ் அண்ட் தேட், விட்டுட்டு போனவனை பற்றி நான் ஏன் கவலைப்படலாம் பேசுவீங்க. அப்படி யூ ஃபீல் தட் வே, இட்ஸ் குட் ஃபார் யூ. பட் மற்றவங்களே அந்த மாதிரி வந்து பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. பிகாஸ் எவ்ரிபடிஸ் இமோஷ்னல் தாட்ஸ் மெமரிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சேஸ் பண்ணி போகிறனால இல்லை நம்ம ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறனால நம்ம மட்டமானவங்களோ இல்லை வேல்யூ இல்லாத ஆள்லாம் கிடையாது. யூனிவர்சலோட பவர் என்ன எனர்ஜினா லவ் எனர்ஜி. கெட்டவங்களை கூட நல்லவங்களாக மாற்றும், நல்லவங்களை கூட கெட்டவங்களாக மாற்றும். ஸோ இந்த 9 ஜூன் இந்த டேயை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு ரிமைண்டர். இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த பவர், ஏன்னா குரு பகவான் சுக்கிர பகவான் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னும் தெரியும். சுக்கிர பகவான் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறதும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அரசன் கூட ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் கூட கோடீஸ்வரன் ஆவான் இந்த 2 பிளானட்னால மட்டுமே. ஸோ why are you waiting for? இன்றைக்கி உங்கள் மேனிஃபெஸ்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைரக்ட் கால் பண்ணாதீங்க. 012669163 பயோவில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிவிட்டு ஆட்டோ மெசேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து சர்டன் எனர்ஜியை தான் பிக் பண்ணுவோம் ஒர்க் பண்ண. ஸோ யார் ஆட்டோ மெசேஜ் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து ஆன் த சேம் டே நம்ம எப்படியாச்சும் நீங்கள் ரீச் பண்ணி பார்ப்போம், இல்லைனா 1 டே இது மாதிரி ஆகும். ஆனால் இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த பவரான டேயை மிஸ் பண்ண விட்டுறாதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை தான், பட் ஸ்டில் நான் என் குரலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸாக தான் இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோடய வியூவர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். ஏன்னா கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு உதவ தயங்க மாட்டாங்க. ஸோ ஐ நியூ இட். மனக்குழப்பம், பணக்குழப்பம், தனிமை, அனாதையாக ஃபீல் பண்ணுறது, பேக் ஸ்டெப்பு, வேதனை, இழப்பு, எதுவாக இருந்தாலுமே பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செய்யுன்றதை நம்புங்க. நான் அதில் பலன் பார்த்துருக்கேன். என் கஸ்டமராக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாலே பல மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் செலிப்ரிட்டிஸ் கூட யாருமே மேனிஃபெஸ்ட் பயன்படுத்துகிற நல்லா இருந்தேன்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர்த்து நாசமாக போகணுன்னு யாருமே சொன்னதே கிடையாது. ஸோ இந்த 9 பவர் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்கள் ஜோடியாக் படி. நம்ம என்னத்தில் ஸ்பெஷலைசேஷன் கேட்டிங்கன்னா உங்கள் ஜோடியாக் படி என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அதுக்கு என்ன டெக்னிக்கை எப்படி பாய்க்கலாம், தலைக்கு வந்து தலைப்பாலோடு எப்படி போக வைக்கலாம் நம்ம சொல்லுவோம். ஓம் நம சிவாய.